ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் கேரளா லாட்ரி கணிப்பை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக மேக் பண்ணுறோம். 6/6/2025 ஓகேங்களா. இத்தனை நாள் வரைக்கும் 5 நாள் கரெக்டாக 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரைக்கும் வீடியோ போடலை. என்னோடய ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பர்சனல் ஒர்க்குன்றது எல்லா குடும்பஸ்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புன்னு சொல்லலாம். தன்னோட குழந்தைங்களோட படிப்பு, பசங்களுக்கு ஃபீஸுக்காக அலைஞ்சி தேடிட்டுருக்கேன். தொடர்ச்சியாக மாதம் வருமானம் அந்த மாதிரி இருந்திருந்தால் எங்களுக்கு வேலை கிடைக்கும் போது தான் சேலரி கிடைக்கும். சரி, அதை வேண்டாம், அதை சொல்லி இப்போது நேரத்தை கடத்த வேண்டாம். இருந்தாலும் இடையில ஒரு நல்ல ஒரு மாஸ் 4 டிஜிட்டு வீடியோவாக போட்டிருந்தால் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். 65 56 60 56 50 அந்த ஒரு இதுவை பார்த்துருப்பீங்க எல்லோரும், கம்யூனிட்டி போஸ்ட்டு. ஸோ அப்போ வரைக்குமோ அதுக்கு முன்னாடி வரைக்குமோ ஒரே ஒரு நாள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஹெல்ப் கேட்டு போட்டிருந்தேன். அதிலே சில பேர் காயப்படுத்துகிற மாதிரி பதில்களை போட்டிருந்தாங்க. சரி, அதிலேருந்து நம்மளோட இப்போ யாருக்கோ நம்ம எடுத்து கொடுக்கறது நம்மளோட தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அன்றைக்கி தான் முதல் முறையாக வந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக இந்த ஒரு உதவிகளும் கேட்கல. என்னோடய பசங்க படிப்புக்கு நம்மளால் என்ன முடியலையோ, நம்ம என்ன பண்ணலையோ நம்ம வயசில், அதை நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும், அதை நம்ம பசங்களுக்கு செய்யணும் அப்படின்றது ஆசைப்பட்டது. அது இப்போ இல்லை, இதுக்கப்புறம் எடுத்துன்னு வருஷங்கள் ஆனாலும் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் அவங்கள படிக்க வைக்கணும். பசங்களுக்கு நம்ம படிப்பை கொடுத்துட்டா போதும். காசு பணத்தெலாம் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நல்ல படிப்பை கொடுத்துட்டா போதும், அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஏன் பிரதர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாமேன்னுட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் தான். கவர்மெண்ட் ஸ்கூலு நான் பற்றி தப்பாகவே சொல்லவே இல்லை. மறுநாளும் அவருக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் பதில் போட்டேன். எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் பசங்க படிக்கும், எல்லா ஸ்கூல்லேயும் நல்ல முறையில் தான் சொல்லித்தராங்க, இது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம பசங்களை இங்கே படிக்க வைக்கலாம், இந்த இடத்துல சேர்க்கலாம், இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி என்னோடய ஆசை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதை இப்போ நான் காசு கேட்டேன்ல, கேட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அட்லீஸ்ட்டு என்னான்னு கேட்குறதுக்கு கூட யாரும் மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல. ஸோ அன்றைக்கி மெசேஜ் போட்டது கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணது வேஸ்ட்டு தான். உதவின்றது இப்போ நான் மற்றவங்களுக்காக ஒரு சில நேரங்களில் நைட்டு தூங்காமலோ 1 மணிக்கோ 2 மணிக்கெல்லாம் தூங்கி எப்படியாவது எடுத்து கொடுக்கணும், கணிப்பு எடுத்து கொடுக்கணும், கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நேற்றுமே மண்டை அப்படியே குடைச்சலாகிடுச்சு. நேற்று நைட்டு வரைக்கும். நேற்று நைட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு ஆள் அதை பயன்படுத்தினா ஒரு ஆள் மட்டும்தான் பலன் அடைவாங்க. அதை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தவறாகவே இருக்குது. நான் உதவி கேட்டதுக்கு உதவி கிடைக்கல, ஆனால் இந்த மாதிரி பதில்கள் வந்தது. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறது தானே பிரதர், அது எனக்கு தெரியாதா? நான் திருப்பி சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறதால அதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த பள்ளியில் சேர்த்தாலும் படிப்பு நன்றாக வரும். அது அரசாங்க பள்ளியோ இல்லை ப்ரைவேட் பள்ளியோ கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, என் பசங்களை இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த மாதிரி படிக்க வைக்கணும். நான்லாம் அதெல்லாம் ஆசைப்பட்டு நான் படிக்கலை, என்னை படிக்க வைக்க முடியல. அதனால் நான் என் பசங்களை எப்பாடுபட்டாவது நான் என் பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என் சக்திக்கு மீறி இருக்கும்போது அவங்கக்கிட்ட உதவி கேட்ட இடத்துலையும் உதவி கிடைக்கல, உங்கள்கிட்ட இருந்தும் உதவி கிடைக்கல. சரிங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் இந்த 5 நாளுக்கு இடையில தான் அந்த 4 டிஜிட்டு போனதுக்கான காரணமே. 4 டிஜிட்டு
நல்லா கிளியராக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க, என்னால் 4D எடுத்து தர முடியும் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். கட்டாயமாக நான் சொல்கிறேன். ஆனால் எதுலேயுமே 100% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு நாளில் ஒரு நாள் 4 டிஜிட் எடுத்து மறுபடியும் கொடுப்பேன். முதல் முறையாக கொடுப்பேன்னு நான் சொல்ல, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். முதல் முறையாக கொடுப்பேன்னு சொல்ல, மறுபடியும் நான் கொடுப்பேன் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6/6/2025 வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளா லாட்டரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். ஸோ 2021 நேற்று போட்ட சார்ட்டும் அதே தான், இன்றைக்கி போட போகிற சார்ட்டும் அதே தான். இந்த 2021 தான் நேற்று டாப்பில் பிப்ரவரி மாதம் ஒரு க்ளூ எடுத்து கொடுத்தேன். பார்த்தா அந்த பிப்ரவரி மாதம் அந்த க்ளூவுக்கு மேட்சிங்காக அதே மாதத்துலேயே ஒரு ரிசல்ட்டு போயிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் நேற்று நம்ம எடுத்து க்ளூ நம்பராக வச்சு கொடுத்தோம். ஓகேங்களா? 37/15. ஸோ இது எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70/17 இப்படி போயிருக்கு ஒரே மாதத்தில். ஸோ இது ஏன் இன்றைக்கி இந்த ஒரே மாதம் க்ளூ அப்படின்னு எடுக்கிறேன், மெயினாக இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னது, ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது தான். இவ்வளோ வேதனைகளிலும் என்னோடய வேதனையை உங்ககிட்ட சொல்லிவிட்டு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த 2 பேட்டர்னை மட்டும் பாருங்கள். மேலே 6, கீழே 4. இங்கே பார்த்தீங்கன்னா 4, 6. இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, 2ஆம் தேதி மேலேருந்து கீழே ஒரு வருஷம் இறங்கி அதோட 10ஆம் தேதி 10 நாள் கழித்து 13. அப்போ நான் மார்க் பண்ணது 24. அதாவது இந்த பக்கம் பாருங்கள், 2லேருந்து 13 ஒரு கேப்பு, 13லேருந்து 24க்கு ஒரு கேப் வருமா அப்படின்றது தான் இந்த என்னோடய கணிப்பு. 2 10 நாள் கழித்து 13ஆம் தேதி, 10 நாள் கழித்து 24ஆம் தேதி. அப்போது இங்கே 2 இடத்துலையும் எனக்கு நல்லாவே எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. என்ன மேட்ச்னா, மேலே 6, கீழே 43ன்னு இருக்கா. இந்த இடத்துல பாருங்கள் 34. நம்ம 4, 6ன்னு வச்சுப்போம். 34 கீழே பார்த்திங்கன்னா 6. நம்ம 4, 6, 4, 6 கணக்கு வச்சுக்கலாம். 4, 6, 6, 4. அப்போது நம்மளுக்கு திருப்பியும் அதே 6 அப்படின்றது வந்தால், ஏன்னா நல்லா பாருங்கள், 6, 6, 4. அப்போ ஒரு 6 இங்கே வரலாம். ஓகேங்களா? 6 இங்கே வரலாம். ஸோ அந்த பேட்டர்னில் தான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 6 வந்தா அப்படின்றது நான் நேற்று சொன்ன மாதிரி நான் இங்கே ஒரு பேட்டர்ன் மார்க் பண்ணேன். இந்த பேட்டர்னை தான் நான் மார்க் பண்ணேன். ஸோ அதுதான் இது வரைக்கும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இந்த பேட்டர்ன் இருக்கும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். நேற்றே அது யாருக்கும் சரியாக புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாளைக்கு நான் தரமான ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தரமான வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக 6க்கு கீழே கிடைக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு 3723. என்னடா இது 3737 மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம். ஸோ இதில் மெயினானது, இதில் மெயின் 3723. இப்போ 0 தொடர்ச்சியாக ஒரு 3 நாள், அந்த மாதிரி 7ன்றதும் 3 நாளைக்கு தொடர்ச்சியாக வரா மாதிரி தான் பிளானிங்கில் இருக்குது. அந்த மாதிரி தான் முந்தின நாள் ரிசல்ட்டும் வந்திருக்கு. இப்போது 7 வந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்பரில் சொல்லியிருக்கோம், 1 வந்தால் 7 இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணக்கில் 37/23 இருக்குது. அடிஷ்னலாக எழுதணும்னு நினைக்கிறவங்க 65/34 சின்னதாக எழுதுறேன். 65/34 27/83
27 83 22 85 56 69 87 93. இப்போ நம்மலாம் ஒன்று பண்ணலாம். ஒரே ஒரு பை லக்கு 73 கொண்ட இந்த பேட்டர்ன் 3 இடத்துல வந்திருக்கு ஒரே வரிசையில். அதனால் இன்றைக்கி வருதோ இல்லையோ மனதை கொஞ்சம் தெம்பாக அந்த 73 ட்ரை பண்ணி பாருங்கள். 73 பவரில் எடுத்தால் 78, இங்கே வந்திருக்க நம்பர் அடுத்த நம்பர் 79. இது 3 தான் வந்து இந்த ஒரு பேட்டர்னில் சுற்றி விளையாடி வந்திருக்கு. அதாவது இங்கே 73, அந்த 73க்கு 27 83. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு 783ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 783 பாக்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது டி போர்டுக்கு வந்து 0 7 6 4 1 இதெல்லாம் வந்து டி போர்டு. பொதுவாக இந்த 7 8 3 ட்ரை பண்ணுறவங்க டி போர்டை வந்து 4 ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? 4 ட்ரை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் அதில் இருக்குது, அங்கேயே இருக்குது. அதுக்காக இந்த 65 34 22 85 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இன்னும் ஒரு மெத்தடு பாருங்கள். இன்னொரு மெத்தடு. ஸோ இங்கே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பில் போகுது. ஓகேங்களா? இதுக்கு நம்ம ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் போட்டுடலாம். 517 இங்கே ஒன்று இருக்கா? 517. ஓகேங்களா? அதுதான் 715. அப்படியே ஒரு ஸ்டெப்பு விட்டு 107. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு விட்டு 107. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 719. அப்போது நம்மளுக்கு இந்த வரிசையில் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு கேமு இல்லை அன்றைக்கி. அப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு விட்டு பாருங்கள், இந்த ஒரு ஸ்டெப்பு. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பு விட்டுடுங்க. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பு விட்டுடுங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்பு விட்டுடுங்க. ஓகேங்களா? அதை நம்ம விட்டே காட்டலாம். நான் சொல்கிறது அந்த வரிசையில் உங்களுக்கு பொருந்தும். ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கா, படிக்கட்டு மாதிரி. அப்போ அடுத்தது நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. எந்த பேட்டர்ன்? இந்த பேட்டர்னில் இப்போ அப்படியே வந்து 719ன்னு வருது. 517, அதுக்கு வந்து 715. அப்புறம் வந்து 107, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 017. அடுத்தது 719. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 79 இருக்கும். ஓகேங்களா? அப்போ அடிஷ்னலாக அடுத்தது 719 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா 769 நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணலாம் தான் சொல்கிறேன். 769. ஸோ 79 பொதுவு. அப்போ 769 அப்படின்னா எப்படி போடலான்னா 0க்கு 9. ஓகேங்களா? 0க்கு 9 போயிடும். ஒருவேளை அப்படியே மேலே கீழே வருதா? 1க்கு 7. 976. 7க்கு மைனஸு, 9க்கு ப்ளஸ்ஸு, ஒரு 7க்கு ஸ்ட்ராட்டர்ஜி. ஓகேங்களா? 976 இப்படி கூட வந்து கேமில் நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி நிற்கிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த பேட்டர்ன் 5 6 7 பேட்டர்ன்.
5 6 7 ஓகேங்களா. 5 6 7 அது எங்கேருந்து வருது பாருங்கள். 5 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் 6 6 இங்கே ஒரு 7. சும்மா நான் இதை மார்க் பண்ணதனால உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பை லக்கு இது எங்கன்னா கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக உரிமையாக கேட்பேன், எனக்கு கொஞ்சம் ஃபீஸுக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னுட்டு. ஓகேங்களா. இப்போவே அன்றைக்கி யாருமே எனக்கு ரொம்ப வருத்தம். அன்றைக்கி யாருமே எதுவுமே சட்டை கூட பண்ணலை. நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், பண்ணதை சொல்லி காட்டுறதுக்காக நம்ம இன்றைக்கி வீடியோ போடலை. இருக்கட்டும், அதெல்லாம் மனசில் வச்சுருந்தா இந்த மனுஷனால் நம்ம அன்றைக்கி ஒரு அமௌண்ட் வாங்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தா உதவி பண்ணுவாங்க. ஸோ நம்ம தயவுன்றது என்னால் முடியும் ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு. ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும், கொடுக்கறதுக்கும் தெரியும். ஆனால் அது என்னால் பயன்படுத்த முடியல, அது வருத்தம். ஸோ என்னோட அந்த கணிப்புன்றது ஒரு 4 டிஜிட் வரும் அப்படின்றது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்றைக்காக இருந்தாலும் என்னோடய மூளை சொல்கிறத என்னோடய வாய் உங்கள்கிட்ட சொல்ல போகுது. ஸோ கண்டிப்பாக 4 டிஜிட் வரும். அது ஒரு நம்ம 4-5 சேட்டாக வச்சு சொல்லும் போது ஒரு வாரத்துலேயே வந்துடும், ஒரு 4 நாட்கள்லேயே வந்துடும். அதையுமே நான் சொன்னேன், இந்த மாதிரி அடிஷ்னலாக விடக்கூடிய நம்பர்கள்லாம் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நேற்றோட ரிசல்ட் அப்படியே இருக்குது. அதையும் விட்டுட்டேன். அதை சொல்லி இப்போ கஷ்டப்படுத்தினா சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. உங்களை நம்ப வைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த நம்ம சொல்லவும் கூடாது. நீங்கள் நம்பலையேன்றது வருத்தமும் படக்கூடாது. அதை சொல்லாமலே விட்டுடலாம்ல. நான் நேற்று எடுத்தேன் இந்த 0715 எடுக்கும்போது 0715க்கு 3715 எடுக்கும்போதும் கணிப்பு எடுத்தேன். நேற்று 7017க்கு 7701 பேட்டர்ன்லேயும் எடுத்தேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் சொல்கிறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் 15-20 கமெண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்களே, வந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம சொல்லாமலே விட்டுடலாம்ல. எடுத்தேன்றது எனக்கு தெரியும், நான் எங்கள் வீட்டில் சொன்னேன். எடுத்தேன்றது எனக்கு தெரியும். அதை நான் சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி இங்கே எல்லோரும் நம்ப வச்சு அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு சொல்லலாம் அப்படின்ட்டு. அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடக்கூடாது. வீடியோ சொல்லலாம். அந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் இருக்கக்கூடிய இப்போது 2024 சரியா, 2024 இந்த 7017 2021 தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. 2-3 சேட்டில் இருக்குது. ஆனால் எனக்கு 2021 சேட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 45-50 இந்த சேட்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது. 45-50ன்றது இந்த சேட்லேருந்து தான் மார்க் பண்ணி எடுத்து வின்னிங்காக நம்ம முதல் 4 டிஜிட் கொடுத்தது இந்த சேட்டு மட்டும்தான். ஸோ இங்கேருந்து எடுத்தேன் அந்த 45-50. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 45-50 நான் இங்கேருந்து தான் மார்க் பண்ணேன். இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் 19-15 45-28 அதெல்லாம் நிறைய 3 டிஜிட்டு நிறைய போயிருக்கு. இருந்தாலும் அடிஷ்னலாக நிறைய ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 15 நாள் வின்னிங் போகுது அப்படின்னா அடிஷ்னலாக இருக்க சேட்டு மார்க் பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அதுக்குமே நான் சில வழிகளை சொன்னேன். ஸோ அதையுமே யாரும் ஃபாலோ பண்ணல. ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு தன்னோட பசங்களோட படிப்புக்காக உதவி கேட்டேன். அந்த உதவியும் யாரும் பண்ணலை. இருக்கட்டும், எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உதவி பண்ணி தான் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் சின்னதாக ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும்ல, இந்த மனுஷனால் நம்ம ஒரு டைமில் நல்லா ஒரு காசை பார்த்தோம், நல்லா ஒரு 4 டிஜிட் எடுத்து கொடுத்தாரு, அந்த ஒரு இது கூட சில பேருக்கு இல்லையேன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி என் பேட்டர்னில் இப்படிலாம் கிடைக்குது. ஸோ அதை பார்த்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி. இன்றைக்கி வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் வீடியோ போட்டேன். சரிங்களா, நன்றி.